ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஜூன் 11th நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பிரேக் அவுட் கேண்டில் இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்னைக்கு ஒர்க் ஆகிருக்குன்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால் சிக்னல் வந்து நம்மளுக்கு 10:05க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம இங்கே ட்ரேடு இதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியர்பை டார்கெட் பிவோட் ரேஞ்ச் வரைக்குமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு புட் சிக்னல் கிடச்சி, ஆனால் அது நம்மளுக்கு சிக்னல் மறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு சிக்னலும் இருக்கணும், அதே மாதிரி கேண்டிலும் க்ளோஸ் ஆகணும். இது ரெண்டும் இருந்தால் தான் கிளியரான சிக்னல். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடு கன்ஃபர்மேஷனாக எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ பிவோட் ரேஞ்ச் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கன்சல்டேட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மார்க்கெட்டில் மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புனா நம்மளுக்கு புட்டு சிக்னல் கிளியராக காட்டிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை நம்ம வெயிட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் பண்ணிடலாமான்றதை நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே பிவோட் ரேஞ்ச் வரைக்குமே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கான ஃபஸ்ட் டார்கெட் இங்கே என்ட்ரி எக்ஸிட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளுக்கு பிவோட் ரேஞ்சிலேருந்து R1 வரைக்குமே மூவ் ஆகணும்னா ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் R1 R2 வரைக்குமே மூவ் ஆகணும்னா பிவோட் ரேஞ்ச் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா மறுபடியும் மார்க்கெட் வீக் ஆகி கன்சால்டேஷன் இல்லைனா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் மார்க்கெட் பிவோட் ரேஞ்சை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புட் சிக்னல் நம்மளுக்கு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் இதை பேஸ் பண்ணி நாம் என்ட்ரியை ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் பண்ணலாமான்ற ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். நம்ம ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ட்ரேட் எப்போவுமே எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் கிளியராக கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ட்ரியும் எக்ஸிட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி புட் சிக்னல் வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ட்ரேடு எடுக்கணும். அதுக்கப்புறம் நாம் அதை பேஸ் பண்ணி என்ட்ரி லெவலையும் எக்ஸிட் லெவலையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி கால் சிக்னல் ஒரு கிளியர் ட்ரெண்டு கிடச்சது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் மோட் ஆகிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனாலும் பரவாயில்ல, ஆனால் கரெக்டான ட்ரேட் நம்ம ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து நாம் எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் இந்த இண்டிகேட்டர் கரெக்டாக ட்ரெண்டு எந்த டைரெக்ஷனோ அதை நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்லும். அதை பேஸ் பண்ணி நாம் என்ட்ரி நியர்பை டார்கெட் எக்ஸிட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது கரெக்டான ட்ரேட் நாம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.